ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 ஃபைனல்ஸ் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கறத, அந்த 50 லட்சம் வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கறதும். ஸோ இந்த ஒரு பட்டத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போட்டியே வந்துட்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் மத்தியில வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்தாலும் நம்மளுடைய மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பூவையர் தான் டைட்டில் வின்னர் ஆகணும், ஸோ எங்களுடைய எல்லா சப்போர்ட்டுமே வந்துட்டு பூவையருக்கு தான் அப்படின்னு தான் நம்முடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு பூவையருக்கு அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு நம்மளுடைய மக்களுடைய ஓட்டிங் மட்டும் வந்து இந்த டைட்டில் வின்னரை வந்துட்டு தேர்ந்தெடுக்க போறது கிடையாது. ஸோ ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸும் நம்மளுடைய மக்களுடைய ஓட்டிங் ரெண்டத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி தான் வந்துட்டு டைட்டில் வின்னரை அறிவிக்க போறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த டைட்டில் வின்னருக்குரிய போட்டி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே ஆயிருக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு மக்கள் ஓட்டிங்ல வந்துட்டு முதலிடம் வாங்கினாலும் நம்மளுடைய ஜட்ஜஸ் உடைய ஸ்கோர்ல வந்துட்டு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிளேஸ் ஆச்சும் வாங்கினா மட்டும் தான் வந்துட்டு அவரால் வந்துட்டு இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு கைப்பற்ற முடியும். சோ நம்ம பூவையருக்கு ஒருவேளை நம்மளுடைய ஜட்ஜஸ் உடைய ஸ்கோர்ல வந்துட்டு மார்க் கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இந்த பட்டத்துக்கு வந்துட்டு இன்னும் 2 பேர் வந்துட்டு ரொம்பவே கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ 6 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆனாலும் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுடைய ரித்திக்குக்கும் அனுஷாக்கும் மத்தியில தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. சோ மக்கள் மத்தியில இவங்க 2 பேருக்கும் நம்ம பூவையர் போலவே அதிகமான ஆதரவு இருக்குது. சோ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட் அளவு கூட வந்துட்டு 2 பேருக்கும் ஏத்த இறக்கம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே பெர்ஃபெக்டா பாடுற ஒரு கண்டஸ்டன்ட். சோ கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் தான் 2 ஜட்ஜஸும் மக்களும் சேர்ந்து பண்றதுனால கண்டிப்பா டைட்டில் வின்னருக்கு வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் பட்டத்தை வந்து கைப்பற்ற போறது அனுஷியா அண்ட் ரித்திக், இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு தெரியுது. சோ பாக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, நாளைக்கு பாக்கலாம் யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கறத. சோ அது வரைக்கும் உங்களுடைய பார்வையில யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.